Praise the Lord. ஷார்ட் மெசேஜ். இஸ்ரேலைட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன இஸ்ரேலைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, அவங்க ஜேக்கபோட 12 சன்ஸ் நம்ம பற்றி நீங்கள் பைபிளில் படிச்சிருக்கீங்க. 12 சன்ஸ் வந்து ஈஜிப்டில் வந்து ஜோசஃபை பார்க்க வராங்க. ஐ மீன் ஜோசப் தெரியாத போதே அவங்க ஈஜிப்டில் வந்து அந்த கார்ன் அந்த ஃபுட்டுக்காக அவங்க ஃபெமைன் பீரியடில் வராங்க. பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு வராங்க. அங்கே ஜோசஃபை பார்க்குறாங்க. அப்புறம் அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இஸ்ரேலைட்ஸ் மல்டிப்ளை ஆகுறாங்க. 400 years அங்கே தங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேக்கபோட ப்ரொஃபஷனோ ஐசக்கோட ப்ரொஃபஷனோ இல்லை ஆப்ரஹாம் எல்லாமே கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் மாதிரி தான். ஷீப் ரியரிங் அந்த மாதிரி தான் இருந்தாங்க தவிர தேவர் நாட் ஃபார் வார். அவங்க சண்டையே போடலை. எங்கேயும் போய் வாக்குவாதம் நடந்திருக்கலாம், ஆனால் அவங்க வாருக்கு போகிற அளவுக்கு சண்டைலாம் பண்ணவே இல்லை. ஆனால் நல்லா நோட் பண்ணுங்க, அந்த 400 years வந்து தேவர் லைக் ஸ்லேவ்ஸ். தேவர் ட்ரீட்டட் வித் லைக் ஸ்லேவ்ஸ் பை த டாஸ்க் மாஸ்டர்ஸ். அப்போனா ஈஜிப்ஷியன்ஸ் வந்து நல்ல ஒரு ரோப்புனால கயிறுனால அடிச்சு உதவாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி தூக்கி சுமந்து அவங்க வந்து ஆக்சுவலாக தி பி அங்கே 400 years ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து அந்த 400 years ஆஃப் ஸ்லேவரி வந்து இஸ்ரேலைட்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் பீரியட். அப்போனா முன்னாடி இருந்த அவங்களோட ஆக்குபேஷன் வந்து ஒரு சாஃப்டா இருக்கும். அப்போனா ஒரு அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி ட்ரெயின்டா இல்லை அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லேவரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆப்ரிக்கன் பீப்புளெலாம் ஸ்லேவரி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் மசில்ஸ்லாம் பயங்கர பில்ட் ஆகி நல்ல ஒரு ஸ்டாமினாவோட இருப்பாங்க. ஏன்னா அவங்க வெயிலில் வேலை செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கர அவங்களை கொண்டு நீங்கள் வேற வேலை செய்ய சொன்னால் ஈஸியாக அவங்க பண்ணிடுவாங்க. நம்மளால கூட அதுமாதிரி செய்ய முடியாது. அந்த 400 yearsம் இந்த இஜிப்ஷியன்ஸ் பயங்கரமா அவங்கள வேலை வாங்கி இஸ்ரேலைட்ஸ் வந்து they've been trained. நல்ல பிசிக், நல்ல பாடி ஸ்டாமினா, ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட பில்ட்டே மாறிடுச்சு. முன்னாடி இந்த பில்ட்டுக்கும் அந்த 400 years ட்ரைனிங்க்கும் பயங்கரமா மாறிடுச்சு. ஆனா அவங்க வெளியில வரும்போது they don't know how to fight a battle, but God is training them to fight battles. பாருங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜெரிகோ பட்டணத்துல ஃபைட் பண்றது, நிறைய இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஃபைட் பண்றாங்க வித் வெப்பன்ஸ். அப்ப அவங்களை ஆண்டவர் எப்படி ட்ரெயின் பண்ணிக்கிறாரு? அந்த வில்டர்னஸ்ல அவர் ட்ரெயின் பண்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 400 yearsல அவர் ட்ரெயின் பண்ணிக்கிறாரு. அடுத்தது வந்து இந்த வில்டர்னஸ்ல ட்ரெயின் பண்றாரு. அப்ப ட்ரைனிங் பேட்டில் அந்த ஃபீல்டு எப்பவுமே எங்க வருதுன்னா, ஒரு நம்ம லோவர் ஃபேஸ்ல போகும்போது, நம்ம லைஃப்ல ஸ்பிரிச்சுவலா ஸ்பீக்கிங் லோவர் ஃபேஸ்ல போகும்போது தான் வி கெட் லாட் ஆஃப் ட்ரைனிங். அதே பேர் ஒரு வில்டர்னஸ்ல போகும்போது வி கெட் அ லாட் ஆஃப் ட்ரைனிங். லைக் வில்டர்னஸ் என்று சொல்றது நம்மளோட கஷ்டமான ஒரு பாதையில, நம்மளோட கஷ்டமான ஒரு ஃபேஸ்ல நம்ம போகும்போது ஏசப்பாவே இல்லை, நம்ம இவ்வளோ ஜோம் பண்றோம், கத்த நம்ம ஜபத்தையே கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒரு லோ ஃபேஸ்ல போகும்போது இட்ஸ் நாட் அ லோ ஃபேஸ், இட்ஸ் அண்டர் ட்ரைனிங். வி ஆர் அண்டர் ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங். ஸோ அந்த மாதிரி நம்ம போகும்போது when we come out வில்டர்னஸ் முடிச்சுட்டு அவங்க கேனனுக்குள்ள வரும்போது எந்த வார் இருந்தாலும் அவங்க ரெடி டு ஃபேஸ் இட். இப்ப கூட பாங்க இஸ்ரேலைட்ஸ் பாருங்க, எது இருந்தாலும் வார் தான். அவங்களுக்கு பேச்சே கிடையாது, வார் தான். ஸோ who trained them? God trained them. ஸோ ஈவன் இஃப் யூர் கோயிங் அண்டர் அ லோ ஃபேஸ், இப்போ நீங்க ஒரு மோசமான ஒரு ஃபேஸ்ல போறீங்களா, யூஆர் பீங் அண்டர் ட்ரைனிங். ஸோ தேங்க் காட் தட் காட் ஹஸ் பீன் கீப்பிங் யூ இன் அ ட்ரைனிங் கேம்ப். ஸோ தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங். வென் யூ கம் அவுட் நீங்க வந்து நிச்சயமா ஒரு விக்டோரியஸா வருவீங்க. யூ வில் நோ ஹவு டு ஹேண்டில் எவ்ரி திங் when you are trained. ஸோ நீங்க எந்த ஃபேஸ்ல இருந்தாலும் கத்தரை மாத்திரம் நம்புங்க. நிச்சயமா ஒரு ட்ரைனிங் பீரியட்ல உங்களை கொண்டு போறாரு. நிச்சயமா நீங்க வெளியே வரும்போது விக்டோரியஸா வருவீங்க, ஒரு ட்ரெயின்டு பர்சனா வருவீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் growth உள்ள ஒரு மெச்சூர்ட் பர்சனா நீங்க வருவீங்க. யூ வில் நோ ஹவு டு ஹேண்டில் திங்ஸ் இன் அ ஸ்பிரிச்சுவல் வே, இன் அ more matured way, and may God bless you. Thank you.